வானத்தை துளசி இன்னைக்கு எபிசோட் எப்படி போய் நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன கேட்டாங்கன்னா, சின்ராஸ்க்கு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரவே பொண்ணு அவரை பார்த்தோன்னே அழுகுறாங்க. அப்போ சின்ராஸ் கேட்குறாரு, எதுக்கு பொண்ணு அழுகிற, எனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகிறத சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பொண்ணு இன்னும் அதிர்ச்சாராங்க. என்னங்க ஆக்சிடென்ட் ஆக போச்சு, என்ன ஆச்சுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை காரில் வந்து பிரேக் இல்லை, ஆனால் வண்டி ஆக்சிடென்ட் ஆக போச்சு, நான் தான் சேஃபாக வண்டியை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லி இன்னும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டு இருந்த அப்படின்னு சின்ராஸ் கேட்குறாரு. இல்லைங்க என் தாலி வந்து கலண்டு விழுந்துருச்சு, அதுலேருந்தே உங்களுக்கு ஏதோ ஒன்று வர்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, அதாங்க அழுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் வந்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ராஜபாண்டி துளசி ஒரு சாமியாரை போய் பார்க்க போகிறாங்க. சாமியார்கிட்ட அவங்க அண்ணனை பற்றி துளசி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு நீயும் உங்கள் அண்ணனை பிரிஞ்சு வைக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துல யாருக்காவது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ராஜபாண்டி துளசி அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் சரி இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு பார்த்தா வீரசிங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்கே அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி துளசி கேட்குறாங்க. துளசி எனக்கு தெரியாது, நானும் எங்கள் அண்ணனை காண தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துளசி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் எப்படி விசாரித்தாலும் சரி சரவணனை வந்து புதைச்சதை நம்ம யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிக்க லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.